மா, நான் வளையலே செலக்ட் பண்ணி வாங்கிட்டேன். இவளுங்களை இன்னும் காணோம். என்னமா பண்றாளுங்க? ஒரு ஃபோன் பண்ணி பாரு சாவி. வர்ற வழியில எதுவும் பிரச்சனையா கூட இருக்கலாம்ல. மா, எந்த ஊர்லயாவது பொண்ணு வீட்டுக்காரவங்க இவ்ளோ அசால்ட்டா இருப்பாங்களா? பிரச்சனை அது இதுன்னு மழுப்பிட்டு இருக்க நீனும். எல்லாம் திமிருமா, திமிரு மேல பண்றாளுங்க. இறங்கி இறங்கி போறோம்ல, அதான் ஓவரா பண்ணிட்டு இருக்காளுங்க. சாவி, ஒரு ஃபோன் பண்ணி பாரு, அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கிடுவோம். ஒருவேளை எதுவும் பிரச்சனையா இருந்தா என்னமா பண்றது? என்னால எல்லாம் ஃபோன் பண்ண முடியாதுமா. வேணும்னா நீ பண்ணி கேளு. இப்படி இறங்கி இறங்கி போகவும் தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காளுங்க. ஏய், ஆளு நிக்கிறது கண்ணுக்கு தெரியல, இடிக்கிறது மாதிரி கொண்டுட்டு வர. எம்மோ, நடு ரோட்ல நின்னா இடிக்கிறது மாதிரி வராம ஆட்டோ வர்றது தெரியுதுல்ல, அப்புறம் நான் ஓரமா ஒதுங்கி நிக்க வேண்டியதானே? டேய் பாவட கிறுக்கு பயலே, அவங்க தாண்ட நம்ம சம்மந்தி வீட்டு ஆளுக்க. பார்த்து கொஞ்சம் பொறுமையா பேசு. ஏக்கா, சம்மந்தி வீடுனா இப்படியா சவுடால பேச சொல்லுது? கொஞ்சம் மரியாதையா பேசலாம்ல. ஆட்டோக்காரனா அவள ஒண்ணு இலக்கார இல்லக்கா, அதுக்காக என் தன்மானத்தெல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாதாமா? ஆத்தாடி ஆத்தா, என்ன சூடு என்ன சூடு! மா, என்னம்மா ஆட்டோவுக்கு மேல இருந்து குரங்கு மாதிரி குதிச்சிட்டு இருக்கா கீழே? என்ன மாதிரி இடத்துல பொண்ணு பார்த்திருக்க பத்தியா? இந்த மாதிரி கூட்டத்துல இருந்து வர்ற பொண்ணும் இவளுங்கள மாதிரி தாமா இருக்கும். ஐயோ, எனக்கு எங்களுக்குள்ள நிக்கவே ஒரு மாதிரி இருக்கு. நான் உள்ள போறேன், நீங்க வாங்க. அவி, உள்ளேக்கு 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதுலயும் அந்த அம்மா கொஞ்சம் வெயிட் இல்ல, அதனால இடம் பத்தாம மேல ஏறி உட்கார்ந்துருக்கோம். அது அந்த பொண்ணோட பாடு, நமக்கு என்ன வந்துச்சு? நீ ஏன் டென்ஷன் ஆகிட்டு இருக்க? ஏக்கோ, கிளம்பவா இல்ல வெயிட் பண்ணவாக்கா? சாமான வாங்கிட்டு உடனே வந்துருவீங்களா? அன்னைக்கிலிக்கா, பாவடையை நிக்க சொல்லுவோமா, சாமான வாங்கிட்டு ஒரே சொல்லியா போயிடலாம்ல. கேட்டீல, பொண்ணு மாப்பிளைக்கு துணி எடுக்க வந்திருக்கோம். முன்ன இருக்கும் பின்ன இருக்கும். எம்புட்டு நேரமா புள்ள காத்துக்கிட்டு இருப்பேன். நீ கிளம்ப சொல்லு, வேணும்னா அப்புறம் போன் அடிச்சு கூப்பிட்டுக்குருவோம். பாவாட, நாங்க பர்ச்சேசிங்லாம் முடிச்சிட்டு ஃபோன் பண்றோம். அப்புறம் வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்க. இப்ப போயிட்டு வா, மொத்தமா காசு வாங்கிக்கலாம், சரியா? ஏக்கா, நான் லோக்கல்ல தான் சுத்திக்கிட்டு திரிவேன். வேற ஆட்டோ எதுவும் பிடிச்சிராம எனக்கே கால் பண்ணுங்க, நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிடா சரிடா, கிளம்புடா கிளம்புடா. ஏப்பா, தாலி செய்ய கொடுக்கணும், முகூர்த்த புடவை எடுக்கணும், ரெண்டுமே நல்ல நேரத்துல பண்ணணும்னு சொல்லித்தானே விட்டேன். இப்படி லேட் பண்ணா என்னப்பா அர்த்தம்? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கீல என்ன? அத்தை, இந்த ஆட்டோக்காரன் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன், எதுவும் மனசுல வச்சுக்கிறாதியே. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, பொண்ணோட அக்கா நீங்க. நீங்களே பொறுப்பு இல்லாம இருந்தா நான் என்ன பண்றது? ஆம்பளை பிள்ளைய பெத்த நாங்களே முன்னாடி வந்து நிக்கிறோம், பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்குறீங்க, பொறுப்பா இருக்க வேணாமா? அம்மந்தியம்மா, கொஞ்சம் முன்ன பின்ன நேரம் ஆனது ஆயிருச்சு. இங்க நீயே நின்று அதை பத்தியே பேசி என்னத்துக்காக போகுது? வாங்க, உள்ளுக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சாவி நில்லடி சாவி. என்னக்கா கோச்சுக்கிட்டு போறாவளோ? நேரம் ஆகவும் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு போலம்மா. சரி, உள்ளுக்கு போ, சமாதானப்படுத்திக்கிடுவோம். போ உள்ள. சரிக்கா. எடி மாடனே, நாத்தனாரா இருக்கிற எல்லாருக்குமே இப்படி ஒரு குணம் வந்துருமா? இல்ல இப்படி குணம் படைச்சவளுக்கு தான் நாத்தனாரா இருப்பாளுகளா? என்னடி சங்கதி? அதாண்டி நடுவலி, எனக்கும் தெரியல. நார்மலா அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் ஆகலைன்னா நல்லா தான் இருக்காளுங்க. ஆனா அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் ஆகி நாத்தனாருங்கிற பதவி கிடைச்சிட்டா தலையில 2 கொம்பு முளைச்சிருமோ? என்ன கருமமோ என்னமோ. நானும் யாருக்கும் நாத்தனார் இல்ல, எனக்கு என் வீட்டுல நாத்தனார் இல்ல. இந்த வகையில நான் தப்புச்சேன்டா சாமி. உனக்கு உன் பிரச்சனை ஏண்டி? சரி, உள்ள வா, போய் பொண்ணு உரிக்க விடுற வேலையை பார்ப்போம். ஐயோ, கல்யாணம் பண்ணா இவ்ளோ பிரச்சனை இருக்கா நெடுவாளி அக்கா? இது சும்மா ட்ரையல் தாண்டி. இனிமே தானே மெயின் பிக்சரே இருக்கு. கல்யாண வாழ்க்கை என்றால் என்ன அப்படிங்கறது அக்கா உனக்கு அக்கு வேற ஆணி வேறா பிரிச்சு காட்ட போறேன். அதற்கான பயிற்சியில தான் இப்ப இறங்கியிருக்கோம், சரியா? ஏய் போடி சும்மா. பாவம், அவளை கல்யாணம்னு பேச்செடுத்தாலே மூஞ்சிய 3 முழத்துக்கு தொங்க வச்சிடறா. நீ 7 எலும்பிச்சு முளத்தை புளிஞ்சு விட்டு செய்வனை வச்சுட்டு போயிருவ போல் இருக்கு. போடி பாவம், கல்யாண வயசுல பிள்ளைங்களை கதற விடாத போ. ஐயோ, என்ன மனம் என்ன மனம்! வாசனை வாசல் வரைக்கும் ஆளை தூக்குதே. அத்தை கையால இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆகா ஓகோன்னு பாராட்டி தள்ள போறாளுங்க. அத்தை அத்தை, எங்கத்தான் இருக்கீங்க? அத்தை அத்தை, கிச்சன்ல தான் இருக்கீங்களா? வாமா வாமா சௌமியா, இப்படி உட்காருமேனு உட்காந்தேன், அப்படியே கண்ணை அசந்துட்டேன். உன் ஃப்ரெண்டுகள்லாம் சாப்பிட வராங்கன்னு சொன்னேன், எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் ஒன்னா கார்ல வந்துட்டு இருக்காங்க. அத்தை, நீங்க சமையல் வேலையை முடிச்சிட்டீங்களா என்னன்னு தெரியலையா? அது வேற மனசுக்கு பக்கு பக்குன்னு இருந்தது. சரி, முடிக்கலைன்னா போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமேன்னு நான் என்னோட கார் எடுத்துட்டு சீக்கிரமா வந்துட்டேன். ஆனா வந்து பார்த்தா வாசனை வாசல் வரைக்கும் வந்துருச்சு. அப்பவே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க போல் இருக்கு. ஆமாப்பா, 2 கிலோ மட்டனை குழம்பு வச்சுட்டேன். 2 கிலோ சிக்கன்ல 1 கிலோவை கிரேவி மாதிரி வச்சுட்டு 1 கிலோவை சிக்கன் 65 போட்டு வறுத்துருக்கப்பா. ரசம் வச்சு சோறு வடிச்சிருக்கேன். போதும்ல? சொன்னது எல்லாத்தையும் சூப்பரா பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல வேற என்ன பண்றதுக்கு இருக்கு? சரி, நான் போய் எல்லாத்தையும் டேஸ்ட் பாக்குறேன்.
சரிம்மா, சரி பாரு பாரு. மட்டனுக்கு டேஸ்டே அதை வேக வைக்கிற பக்குவம் தான். நல்ல பஞ்சு மாதிரி மட்டன் சூப்பரா வந்திருக்கு. இதுக்கு மேல வேற எப்படி மட்டன் குழம்பு வைக்கிறது? மட்டன் குழம்பு ஓகே. அடுத்து சிக்கன் கிரேவியா? நல்ல லெக் பீஸ்ல வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி பெப்பரை மேலாப்புல தூவி விட்டு அட்டகாசமா இருக்கு. சிக்கன் கிரேவினா இதுதான் சிக்கன் கிரேவி. கிரேவியும் ஓகே. ஆகா ஆகா ஆகா, அடுத்து எனக்கு பிடிச்ச சிக்கன் 65 அப்படியே ரெட் கலர்ல பார்த்த உடனே சாப்பிடணும் போல கண்ணை பறிக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சிக்கன் 65யா இல்ல காலிஃப்ளவர் பக்கோடாவா? இப்படி மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கு. ஐயோ, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அட்டகாசமான சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு ஆஃபீஸில் வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம கண்டென்ட் தான். சௌமியா வீட்டில் போய் சாப்பிட்டோம், அப்படி இப்படி ஆகா ஓகோன்னு பாராட்டி தள்ள போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நாங்கள் வேற எங்கேயுமே சாப்பிடல, ஏன் ஹோட்டலில் கூட சாப்பிடலன்னு பாராட்ட போகிறாளுங்க. ஐயோ, ஆல் கிரெடிட் கோஸ் டு மாமியாருக்கு தான். என்ன சாதம் இப்படி கையில் ஒட்டுது? என்னத்த சாதத்தை இப்படி குழச்சி வச்சிருக்கீங்க? சாப்பாடு அந்த அளவுக்கு ஒன்றும் குலையலையே சௌமியா, கொஞ்சம் பூவாட்டமா பார்த்து தானே வடிச்சேன். நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? சாப்பாடு ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடாது, உதிரியா இருக்கணும்னு சொன்னனா இல்லையா? சொன்னப்பா சௌமியா, கறி குழம்பு மீன் குழம்பு கொஞ்சம் செரிமனாக லேட் ஆகும், பூவாட்டமா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு கொஞ்சம் அசதியா இருக்கவும் படுத்துட்டோமா, லேசா குழஞ்சு போச்சு. லேசா குழஞ்சு போயிருக்கா? நல்லா குழஞ்சு கையில ஒட்ட அளவுக்கு இருக்கு. செவத்துல ஒட்டுற போஸ்டருக்கு அடிக்கிற பசை மாதிரி இருக்க அந்த சாப்பாடு, அதுல எப்படி குழம்பு ஊத்தி சாப்பிடுறதுன்னு நினைச்சீங்க? இல்லம்மா சௌமியா, நின்றுக்கிட்டே எல்லாத்தையும் சமைச்சனா காலு உழைச்சு தாங்க முடியல, செத்த அப்படி உட்காருவோமேனு உட்கார்ந்தேன், கண் அசந்து தொலைஞ்சிட்டேன். கொஞ்சம் பூவாட்டமா தாமா இருக்கு, ரொம்பலாம் குலையல, கொஞ்சம் அசேசு பண்ணி சாப்பிட்டுக்கிற சொல்லுமா. ஏட்டேன், நான் காலையிலேயே உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? உங்களால முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா பேசாம போய் படுங்கன்னு சொன்னேன்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் அசிங்கப்படணும்னு முடிவாயிடுச்சு. அதை நான் சமைக்க முடியாதுன்னு சொல்லியே அசிங்கப்பட்டிருப்பேன்ல. இப்படி சமைச்சு என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு சமைக்க முடியாதுன்னு சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல. சௌமியா சும்மா இருங்கத்த. என்னைக்காவது உங்க மக அன்னைக்கிலேயோ உங்க மாட்டுக்கார மருமையினோ வந்தா இந்த மாதிரி குலைச்சு வைப்பீங்களா? அவங்க வந்தா மட்டும் எப்படி முடியலைன்னா கூட பார்த்து 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 செஞ்சு வைக்கிறீங்க. உங்க வீட்டு ஆளுங்க வந்தா ஒரு நியாயம், ஏன் சைடு இருந்து என் ஃப்ரெண்ட்ஸை ஒரு நாள் லஞ்சுக்கு கூப்பிட்டா இந்த மாதிரி என்ன அசிங்கப்படுத்தி வைப்பீங்க, அப்படிதானே? வேணும்னு யாராச்சும் பண்ணுவாங்களா? மத்ததெல்லாம் நல்லா தானே சௌமியா செஞ்சிருக்கேன், சாப்பாடு தானே லேசா அப்படி இருக்கு. மற்றதுல நீங்க உப்பு சப்பு போடலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லத்த. சாப்பாடு தானே நல்லா இருக்கணும், சாப்பாடு தானத்தை பேசும். சாப்பாடை குழச்சி வச்சு மற்றதெல்லாம் நல்லா வச்சிருக்கேன்னு சொன்னா ஊத்தியா குடிக்க முடியும்? சரி விடுமா சௌமியா, அதான் வர்றதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குன்னு சொன்னீல, ஒரு உலக்க அரிசியை போட்டு குக்கர்ல விசில விட்டேன்னா செத்த இடத்துல வெந்துடும். அவங்களுக்கு மட்டும் குக்கர்ல விசில விட்டு வைக்கவா? வேற வழி என்ன இருக்கு? மறுபடியும் சமைச்சுதான் கொடுக்கணும். அதுக்காக வர்றவங்கள ஒன்றும் இல்லைன்னு விரட்டி அடிக்க முடியும்? ஏதாவது ஒன்று பண்ணுங்க. சே, இப்படி 4 நாளைக்கு ஒருக்க 8 நாளைக்கு ஒருக்க சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் 8 நாள் கழிச்சு அரிசி இல்லை பருப்பு இல்லைன்னு என்கிட்ட வந்து புலம்ப வேண்டியது. எவ்வளவுதான் அரிசி பருப்பு இந்த வீட்டுக்கு வாங்கி கொட்டுறதோ தெரியல. இப்போ இந்த சாப்பாடெல்லாம் யாரு சாப்பிட்றது? வர்றவங்களுக்கு மட்டும் ஒரு உலக்க அரிசியை போட்டு வடிச்சு வச்சிடுறோமா, இந்த இருக்கிற சாப்பாட்டை நானும் அவரும் சாப்பிட்டுக்கிறோம். ஒரு சட்டி நிறைய வடிச்சு வச்சாச்சு, எல்லா சாப்பாடையும் குழச்சி வீணாக்கியாச்சு. நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பானையெல்லாம் தீந்து போயிடவா போகுது? மிச்சம் இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி வச்சு நாளைக்கு சாப்பிடுங்க. அப்பவாது உங்களுக்கு புத்தி வரட்டும், சாப்பாடை வீணாக்க கூடாது, இப்படி குழச்சி வடிக்க கூடாதுன்னு. சே, என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து வீட்டில் லஞ்சு கொடுக்கலாமேன்னு பார்த்தா இப்படியும் அசிங்கப்படுத்தி வைக்கிறது. உழைக்கிறவங்களுக்கு தானே காசோட அருமை தெரியும், உட்கார்ந்து திங்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? வாங்க வாங்க பார்வதி அம்மா, பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா ஆமாங்க ஐயா, எங்க குடும்பத்துக்கு என்னைக்கும் கைராசியான கடைனா அது உங்க கடை தான். அதனாலதான் உங்க கைராசியான கடையில என் வருங்கால மருமகளுக்கும் தாலி செய்ய கொடுக்கலாமேன்னு இங்கேயே வந்துட்டோம். உங்க கல்யாணத்துக்கு மாங்கல்யம் பண்ணி கொடுத்தது எங்க அப்பா, உங்க பொண்ணுக்கு மாங்கல்யம் பண்ணி கொடுத்தது நானு. இன்னைக்கு உங்க மருமகளுக்கு மாங்கல்யம் பண்ணி கொடுக்கற பாக்கியமும் எனக்கே கிடைச்சிருக்கு. சிறப்பா செஞ்சு கொடுத்துருவோம். எத்தனை பவுன்ல மாங்கல்யம் வேணும், குண்டுமணி காசு எத்தனை பவுன் வேணும்னு சொல்லிருங்க. எடி மாடனே, இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா குடும்ப நகை கடைக்கார மாதிரில தெரியுறாரு. குடும்ப டாக்டர் போய், குடும்ப ஜோசியர் போய், குடும்ப நகைக்கடையும் வந்துருச்சோடி.
பல்ல இருக்கிறவன் பக்கோடா திங்கிறான், பக்கத்துல இருக்கிற நம்ம பாத்துக்கிட்டாது இருப்போம். அதுவும் சரிதாண்டி மாடனு. தாலி 1 பவுனுக்கு செஞ்சிருங்க, குண்டு மணி 1/4 பவுனுக்கு செய்யுங்க. மொத்தம் தாலியும் குண்டு 1.25 பவுனு, தாலி செயினும் ஒரு 5 பவுனுக்கு பண்ணுங்க. மனசன் தாலி செயினா அவங்க வசதிக்கு தக்கன இருந்துட்டு போகுது. 5 பவுனா இருந்தாலும் சரி, 7 பவுனா இருந்தாலும் சரி, அது அவங்க விருப்பம். ஆனா தாலி மட்டும் ஒரு 1.5 பவுனுக்கு மாங்கல்யமும் குண்டுமணி காசு 1/2 பவுனுக்கு இருந்தா தேவலைன்னு தோணுது. கொஞ்சம் தகடாட்டமா இருந்தா படுக்கக்குள்ள நெளிஞ்சாலும் நெளிஞ்சிரும்லம்மா. காலம் முழுக்க போடக்கூடிய மாங்கல்யம் கொஞ்சம் அழுத்தமா போட்டா நல்லா இருக்கும் பத்தியா. சொன்னா என்னமோ நினைப்பாவளோ? எனக்கு அப்படித்தாக்கா தோணுது. 3/4 பவுன்ல எனக்கு மாங்கல்யம் கட்டி அந்த முனையில லேசா நெளிஞ்சிருச்சு. 1.5 பவுன்ல அழுத்தமா கட்டிட்டா அது பாட்டுக்கு கிடக்கும்ல. எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு மாத்தி மாத்தி மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டா மாப்பிள்ளை வீட்டாளுக்கு எப்படி கேட்கும்? சத்தமா சொன்னா தானே கேட்கும். இல்லடி நடுவலி, மாங்கல்யம் எடுக்கிறது மாப்பிள்ளை வீட்டாளுக்கு சௌகரியம். நம்ம என்னத்தையும் சொல்லி தப்பா நினைச்சிட்டா? ஆட இதுல என்ன தப்பா நினைக்கிறதுக்கு இருக்கு? இங்க பாருங்க, மாப்பிள்ளையோட அம்மா மாங்கல்யம் எடுக்கிறது தான் எடுக்கிறீங்க. அது என்ன 1 பவுன்ல எடுத்துக்கிட்டு கூட ஒரு 1/2 பவுனை சேர்த்து போட்டு எடுங்க. பொண்ணோட அக்கா நல்லா அழுத்தமா செய்ய சொல்லுது. அழுத்தமா செஞ்சு போட்டா உங்க மருமகளுக்கு தானே கெட்டியமா இருக்கும். அது வாட்டுக்கு கழுத்துல போட்ட மேனிக்கு கிடக்குமேனு பிரியப்படுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ என்ன சும்மா இருடி. ஏக்கா அப்புறம் சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். ஏன் 1 பவுன் போட்டா பத்தாதா? இல்லப்பா சாவித்ரி, காலம் முழுக்க கழுத்துலயே கிடக்கக்கூடிய ஒரு பொருள் நல்லா அழுத்தமா கெட்டியமா இருந்தா அது வாட்டுக்கு கிடக்கும்ல. 1 பவுனுக்கும் 3/4 பவுனுக்கும் செஞ்சு இங்கிட்ட அங்கிட்டு நெளிஞ்சுக்கிட்டு போறதை விட கூட 1/2 பவுனை போட்டு அழுத்தமா செய்யலாமேன்னு சொன்னோம். வேற ஒன்றும் தப்பா சொல்லலம்மா. தங்கம் நெளியுது முறியுதுங்கிறதெல்லாம் நீங்க செய்ய கொடுக்குற கடையை பொறுத்து உள்ளது. இந்த கடையில தான் நாங்க காலங்காலமா தங்கம் செஞ்சு வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் 1 பவுன்ல தான் மாங்கல்யம் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நெளியல முறியல நல்லா தானே இருக்கு. அப்படி இருக்கையில உங்களுக்கு மட்டும் ஏன் 1.5 பவுன்ல பண்ணணும்? இங்க எல்லாமே 916 தான். மச்சம் கம்மியான இடத்துல கொடுத்தா அப்படிதான் நெளியும் முறியும். இங்க கரெக்டான மச்சம் வச்சு சரியா பண்ணி கொடுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ சாவித்ரி, நாங்க கடையை குறை சொல்லலாமா? கூட 1/2 பவுன் போட்டா தங்கம் நல்லா அழுத்தமா இருக்கும், அதுக்காண்டி சொன்னேன். இன்னைக்கு தங்கத்தோட விலை 1 கிராமுக்கு 7000 ரூபாய் விக்குது. 1 பவுனுக்கு எப்படியும் 60,000 ரூபாய் வரும், செய்கூலி சேதாரத்தோட சேர்த்து. 1 பவுனுக்கு 60,000னா 1/2 பவுனுக்கு 30,000 வந்துருதுல்ல. அதுல 1/4 பவுனு கூட போடு, இதுல 1/2 பவுனு கூட போடுன்னு எல்லா காசையும் என்ன நீங்களா கொடுப்பீங்க? நாங்க தானே கொடுத்து செய்யணும். சாவி இல்லம்மா, வாய் இருக்கேன்னு வர்றவங்க போறவங்க என்னத்தையாவது சொல்லலாம். வாங்கி பார்க்கும்போது தானே பொருளோட மதிப்பு தெரியும். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா சாவித்ரி, உங்க மனசுக்கு என்ன சரின்னு போடுதோ அது வடி செய்யுங்க. யாருக்கு செய்றீங்க? உங்க வீட்டு மருமகளுக்கு தானே. என்னம்மா முடிவு பண்ணிட்டீங்களா? மாங்கல்யம் 1 பவுனுக்கா இல்ல 1.5 பவுனுக்கா? 1 பவுன் தான், 1 பவுன் தான். அதுக்கு மேலாம் வேணாம். நீங்க 1 பவுனுக்கு மாங்கல்யமும் 1/4 பவுனுக்கு குண்டுமணி காசும் பண்ணுங்க போதும். மங்களம் குங்குமத்தி நினைச்சு நெஞ்ச முனைத்தமும் கட்டி முடிச்சு பட்டு சிலையாட்டம் ஒரு சிட்டு சிரிப்பானே. சக்காச்சினுக்கா ஒரு சக்கர மக்களும் இருக்கா, தாண்ட காட்டினுக்கா ஒரு சந்தன மக்களும் இருக்கா. சக்காச்சினுக்கா ஒரு சக்கர மக்களும் இருக்கா, தாண்ட காட்டினுக்கா ஒரு சந்தன மக்களும் இருக்கா. வீட்டுல பொம்பளையாள் இல்லைன்னா போதுமே, இந்த பிள்ளைய சாப்பிடணும்னே நினைக்க மாட்டேங்குதுகளே. நிம்மே, பிங்க, அம்மாடி, நிம்மே. அப்பா எங்கடா தங்கச்சி எங்க? அம்மா இல்லைன்னா வந்து சாப்பிடணும் கூட நினைக்க மாட்டீங்களா? அப்பா பிங்கு வனசா சித்தி வீட்டுக்கு போயிருக்காப்பா. ஏம்மா சித்தி வீட்டுல தான் யாருமே இல்லையே, எல்லாரும் பொன்னூருக்கு விடல போயிருப்பாங்க. இல்லப்பா, நயன்தாரா சித்தி போகலையா. அதான் சித்திக்கு துணைக்கு பூமாரியும் பிங்குவும் அங்கேயே இருக்காங்க. அப்படியா? புது பொண்ணுக்கு துணைக்கு 2 பெரிய மனுஷி இருக்காங்களாக்க. அது சரி அது சரி. சரி இந்தா நீ சாப்பிடுமா. ஐயோ 3 இட்லியா? அம்மாடி பார்க்கத்த 3 இட்லி. அம்மா இட்லியை ஒன்னொன்னையும் பஞ்சு மாதிரி சுட்டுருக்கா. எடுத்து வாயில வச்சின்னா கரைஞ்சு உள்ள ஓடிறேன். அட சாப்பிடுமா, தங்கச்சிக்கும் செஞ்சது வீணா போகுதுல்ல, அவளும் அங்கேயே சாப்பிட்டுருவா. அப்பாவும் 4 இட்லி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டேன். நீ இந்த 3 இட்லியை சாப்பிட்டுருமா, வீணா ஆயிரும்ல. 2 மட்டும் போதும்பா, ப்ளீஸ்பா. ஏ உள்ளேலா, அம்மா எப்படின்னு லேசா அதட்டு போட்டா போதும், பொடு 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 பொடுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறிய. அவ கத்த ஆரம்பிக்க போறான்னு தெரிஞ்சா போதும், சிட்டா பறந்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சிடுறிய. ஆனா நான் பொழுதோட ஒரு வேலையை சொன்னாலும் அதை செஞ்சே முடிக்க மாட்டேங்கிறீங்களே. ஏன்? ஒரு சாப்பிட சொன்னா சாப்பிட்றது இல்ல, சொல்லு வார்த்தையே கேட்கறது இல்ல. அப்பா அப்பா மேல பாசம் இல்ல, அம்மா மேலதானே உங்களுக்கு பாசமா இருக்கு. அப்பா அது அப்படி இல்லப்பா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க.
என்னத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்? நான் சொன்னா கேட்கறது இல்ல, அம்மா சொன்னா கேட்டுக்கிறிய. அப்ப என் மேல பாசம் இல்லைன்னு தானே அர்த்தம்? ஐயோ அப்பா அப்பா, அது அப்படி இல்லப்பா. அம்மா இப்ப பாத்திரம் விளக்க சொல்லுதுன்னு வைங்களேன், அத விளக்க போற வரைக்கும் என்ன பண்ணனாலும் திட்டிக்கிட்டே இருக்கும்பா. அத விளக்கி முடிச்சு பாத்திரத்தை எடுத்து கவுத்தி வச்சா மட்டும்தான் அமைதியா வாயை மூடிட்டு இருக்கும். அது வரைக்கும் ஐயோ, இந்த வீட்டுல உட்கார முடியாது, டிவி பார்க்க முடியாது, போன் பார்க்க முடியாது, விளையாட முடியாது, படிக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ண முடியாது, ஒண்ணுமே முடியாது. காவு 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 காவுன்னு கத்திக்கிட்டே இருக்கும்பா. அது அப்படியே இரிட்டேஷா இருக்குமா. அதனாலதான் அந்த இரிட்டேஷன் எதுக்கு தேவையில்லாத தலைவலி அப்படின்னு சொல்லிதான் அம்மா சொன்ன உடனே டக்கு 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 டக்குன்னு போய் அந்த வேலையை பார்த்து முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நாங்க டிவி பார்க்கலாம், போன் நோண்டலாம், விளையாடலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம்ல. அதுக்கான டெக்னிக் பா. அம்மா சொல்லுச்சுங்கிறதுக்காகலாம் பாக்குறது இல்ல. அட கழுதையில, அப்ப அம்மா திட்டிக்கிட்டே இருக்கிறது கடுப்பாய் போய் தான் வேலை பார்க்கறீங்களா? அவ சொன்ன சொல்லுக்காண்டி கட்டுப்பட்டு வேலை பார்க்கறது இல்லையா? ஆஹா, அம்மா கத்திக்கிட்டே இருக்குமா, அதுக்காக மட்டும்தான்ப்பா வேலை பார்ப்போம். பாத்திரம் விளக்குனா அதை ஏன் ஒழுங்கா விளக்கல, அந்த பாத்திரத்துல சோப்பு இருக்கு அதை ஒழுங்கா தேய்க்கல, தண்ணியை ஏன் இவ்வளவு வேஸ்ட் பண்ற அப்படின்னா அதுக்கு ஒரு திட்டு. துணி துவைக்க போனோம்னா துணியில சோப்பு அப்படியே இருக்கு, துணியில கரையே போகல, அப்படி இப்படின்னு வேலை பார்த்தாலும் திட்டும், வேலை பார்க்கலனாலும் திட்டும். எரிச்சலா இருக்கும்பா. அம்மா வீட்டில் இருக்கும்போது எரிச்சலா இருக்குன்னு சொல்றிய, கடுப்பா இருக்குன்னு சொல்றிய, ஒத்துக்கிறேன். ஆனா எவ்வளவு எரிச்சல் கடுப்புலையும் உங்க வயிற்றுக்கு வேலை வேலைக்கு அம்மா சாப்பாடு கொடுத்துருவாள்ல. இன்னைக்கு ஒரு வேளை அம்மா வீட்டில் இல்லை, உங்களை திட்டல, உங்களுக்கு எரிச்சல் வரல, நீங்க கடுப்பாகல, ஆனா உங்க வயிற்றுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சா? கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே கண்ணே. அம்மா ஒருவேளை வீட்ல இல்லாம இருந்ததுக்கு வீடு வாசல் எல்லாம் நாரி போய் கிடக்கு, பாத்திர மண்டை எல்லாம் குமிஞ்சு போய் கிடக்கு, சாப்பாடு சாப்பிடல, எடுத்து வச்சு சமைச்சு வச்சுட்டு போன சாப்பாடை போட்டு கூட நீங்க சாப்பிடல. இப்ப அப்பாவா தானே எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். தலைய பாரு எப்படி கிடக்குன்னு. தலைய அள்ளி கட்டுறதுக்கு கூட உங்களுக்கு ஆள் இல்ல. அப்ப இந்த வீட்டுல தாய் இல்லைன்னா குடும்பம் குடும்பமா இருக்காதுன்னு புரியுதா? ஆமாப்பா. அந்த காலத்துல எங்க அப்பத்தா எங்க அம்மாச்சி எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு தகப்பே இல்லாம கூட ஒரு தாய் ஒரு புள்ளைய 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி புள்ளைய வளர்த்து ஆளாக்கிடுவாளாம், அது வயிற்ற கழுவி காப்பாத்திடுவாளாம். ஆனா தாய் இல்லாம ஒரு நாள் கூட ஒரு தகப்பனால புள்ளைய பாத்துக்கிற முடியாதான். அப்ப ஒரு குடும்பத்துக்கு தாயின்கிறவ எப்பேற்பட்ட தூணா இருக்கா பத்தியா? அதை என்னைக்கு மனசுல வச்சுக்கிட்டு அம்மாவை எதிர்த்து பேசக்கூடாது, அம்மாவை திட்டக்கூடாது, அம்மா சொல்ற வேலையை நல்லபடியா கேட்டுக்கிட்டு இப்பவே எல்லா வேலையும் கத்துக்கிறணும். அப்பத்தானே பின்னாடி நீ ஒரு வீட்டில் போய் கஷ்டப்படாம இருக்கலாம், அடுத்தவகிட்ட பேச்சு வாங்காம இருக்கலாம், யாரும் உன்னைய எதுக்கும் கை நீட்டி குறை சொல்லாம இருக்கலாம். இது எல்லாம் பண்ணாம இருக்கணும்னா அம்மா சொல்றத கேட்டு நடக்கணும்லடா. சரிப்பா. நம்ம வனசா சித்திய பாத்தியா? தாய் தகப்பேன் யாருமே இல்லைனாலும் தான் தங்கச்சிக்கு ஒரு தாயா இருந்து எம்பிட்டு கஷ்டப்பட்டு நல்லது கெட்டது பாக்குறா. நாளைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில நாங்க இல்லைனாலும் நம்ம தங்கச்சிக்கு நீ ஒரு தாயா இருந்து அந்த பிள்ளைக்கு அத்தனை நல்லது கெட்டதும் பார்க்கணும். அதுக்கு நீ பொறுப்பா இருக்கணுமா இல்லையா? ஏன் பாப்பெல்லாம் சொல்றீங்க? நெருப்புன்னு சொன்னோன்னு சுடவா போகுது? அப்பா ஒரு அர்த்தத்துக்காக தான் சொல்றேன். பொம்பளை பிள்ளைகளா பிறந்துட்டா நாளும் பின்னு நல்லது கெட்டது எல்லாத்தையும் பழகிக்கிறேன்னு. சின்ன பிள்ளையில இருந்தே எல்லாத்தையும் கத்துக்கிட்டாத்தேன் பின்னாடி காலத்துல கஷ்டப்படாம இருக்கலாம். அதுக்காக தாண்டா அப்பா சொல்றேன். இனிமே அம்மா சொல்லு பேச்சு கேட்டு அம்மா சொல்றபடி நடந்துக்கிறீங்களா? அம்மா தங்கச்சிக்கு நல்ல ஒரு அக்காவா, நல்ல ஒரு வழிகாட்டியா இருப்பீங்களா? சரிப்பா. உடனே பெரிய மனுஷத்தனமா நான் அது பண்ண போறேன் இது பண்ண போறோம்னு எல்லாத்தையும் இழுத்து கட்டிக்கிட்டு நீ பார்க்க வேணாம். உன்னால முடிஞ்ச ஒரு உதவியை அம்மாவுக்கு வீட்டில் இருக்கையில செய்யணும், சரியா? தங்கச்சியை அடிக்காம கொல்லாம நல்லபடியா பாத்துக்கிறேன்னு அது மட்டும் இப்போதைக்கு பண்ணா போதும், சரியாம்மா? சாப்பிடுவோமா? அப்பா ஊட்டி விடவா? சரிப்பா. லைலா, ஒரு சம்பு தண்ணி எழுதிட்டு வா. அதோ வரேங்க. என்னங்க போன் அடிச்சுட்டே இருக்கு, எடுத்து கேட்காம பார்த்துட்டே இருக்கீங்க? ஏங்க உங்களை தான். யாரு போன்ல? லைலா, கந்தன் போன் அடிக்கிறான். கந்தனா? எந்த கந்தன்? யாரா இருந்தாலும் எடுத்து கேட்க வேண்டியதானே? லைலா, கழுத்து வெட்டி கந்தன் போன் பண்றான்டி. என்னங்க சொல்றீங்க? கழுத்து வெட்டி கந்தனா? ஆமா லைலா, காலையில இருந்து 30 போன் அடிச்சிட்டான். நான் ஒரு போன் கூட அட்டன் பண்ணல. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குடி.
ஏங்க நீங்களே பயமா இருக்குன்னு சொன்னா ஏன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் பொம்பளைங்க, எனக்கு எப்படி இருக்கும்? கேட்ட உடனே எனக்கு படபடன்னு இருக்கு. அதுவும் 30 ஃபோன் கால்னா ஐயோ வெறித்தனமா தேட ஆரம்பிச்சிட்டான் போல் இருக்கே. அதாண்டி எனக்கும் பயமா இருக்கு. இங்க வந்து 6 மாசமா வட்டி பணமும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல. 25 லட்சத்துல வெறும் 5 லட்சம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். 20 லட்சத்துக்கு அவன் என்ன பண்ண காத்திருக்கானோ தெரியலையே. போச்சு, எல்லாம் போச்சு. மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. 20 லட்சத்தை ஒரே இதுல கேட்டா நம்ம எப்படி கொடுக்கறது? 30 ஃபோன் கால் பண்ணிருக்கான்னா கண்டிப்பா நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவான். அப்படி கண்டுபிடிச்சா என் நிலைமை ஐயோ நினைச்சு பார்க்கவே முடியலையே. நீ வேற ஏண்டி பயமுறுத்திக்கிட்டு இருக்க? பேசாம இருக்க மாட்டியா? பயமுடுத்துறேனா? ஒரு ஃபோன் கால் 2 ஃபோன் கால் பண்ணும்போது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போனை கட் பண்ணிருக்கலாம்ல. 30 தடவை ஃபோன் பண்ண விட்டுருக்கீங்க. அவன் கடுப்பாகிறதுக்கு நீங்களே எடுத்து கொடுத்துறது மாதிரி இருக்குல்ல. இப்ப நல்ல வாய்க்கிலேயே வக்கனையா பேசு. உங்க அம்மா கிட்ட பணத்தை வாங்குன்னு சொல்லும் போதெல்லாம் பக்கி மாதிரி உட்கார்ந்து இருந்த. அப்ப இந்த வேலையை பாத்துருக்கலாம்ல. என்ன எல்லா தப்பும் ஏன் மேலதான்ங்கிறது மாதிரி ஏன் பக்கம் திருப்புறீங்க? ஏன் நான் வாங்கின பணத்துல நீ எதுவுமே செலவு பண்ணலையா? 10,000 ரூபாய்க்கு தான் பட்டு புடவை எடுப்பேன் அப்படின்னு எவ்வளோ ஒருத்திக்கு கல்யாணம் வச்சா கூட அந்த கல்யாணத்துக்கு கட்டிட்டு போறதுக்கு 10,000 ரூபாய்க்கு உடனே பட்டு வாங்கி கட்டிட்டு போவ. அதெல்லாம் எந்த கணக்குல கொண்டு போய் சேர்க்கறது? இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கின பணம் தாண்டி என்னமோ நான் மட்டும் செலவு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. ஓஹோ, நாங்க மட்டும்தான் பட்டு புடவை எடுத்து கட்டணுமோ? மத்தபடி நீங்க எந்த செலவுமே பண்ணல. நான் அது புடவைன்னு காலம் முழுக்க கட்டுறதுக்காக வாங்கினேன். ஆனா நீங்க குடிக்கிறதுக்கும் கூத்தாடுறதுக்கும்ல வாங்குனீங்க. அதெல்லாம் எந்த கணக்குல கொண்டு போய் சேர்க்கறதா? குடிக்கிறேன்னா யாரால் அடி குடிச்சேன்? ஒன்னால தானே குடிச்சேன். நீ பொம்பளை வீட்டுல ஒழுங்கா இருந்திருந்தா நான் ஏண்டி குடிக்க போறேன்? ஓஹோ, ஒழுங்கா இல்லாம நாங்க என்ன பண்ணிட்டு வந்தோமா? சும்மா ஒழுங்கா இல்ல அப்படி இப்படின்னு என்னத்தையாவது பேசிட்டு இருந்த. அப்புறம் மரியாதை கட்டு போகாம சொல்லிட்டேன். என்ன எங்க அம்மா வீட்டுல வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்னையே ஒழுங்கா இல்லைன்னு சொல்லுவியா? இன்னொரு முறை என்ன அடிச்ச அப்புறம் மரியாதை கெட்டு போக. ஆமா, அடிச்சா என்னடி பண்ணுவ? அடிச்சா என்ன பண்ணுவ? அம்மா அத்தாடி நான் பெத்த மகளே